பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து பன் தோசை பண்ணுறேன். பன் தோசைன்றது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து இந்த எண்ணெய் என்னதுன்னா காலிஃப்ளவர் வந்து பொரிச்ச எண்ணெய் தான். அதனால் அது வந்து கொஞ்சம் கலராக இருக்குது. என்னால் கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அடுத்தது வந்து இதுக்கு வந்து நான் வந்து என்ன சட்னி பண்ண போகிறேன். சிம்பிளான தொட்டுக்கிறதுக்கு பண்ண போகிறேன். நான் வந்து 2 பூண்டு நசுக்கிக்கிறேன். இதை பாருங்கள், ரெடிமேட் மிளகாப்பொடி. இப்போ அதில் நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் மிளகாத்தூள், பூண்டு, குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா சால்ட்டு, இதை போட்டுட்டு தான் நான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது என்ன எண்ணெய்னா காலிஃப்ளவர் வறுத்த எண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுவையான மிளகாப்பொடி தயாராகிடுச்சுக்கிறேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து இதை வந்து நான் தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கிறேன். இப்போ சுவையான பிரேக்ஃபாஸ்ட் பன் தோசை மிளகாப்பொடி, சுவையான பன் தோசை தயாராகிடுச்சு பாருங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்ப்போமா? தொட்டு சாப்பிட்டு பார்ப்போமா? சுட சுட மிளகாப்பொடி. பன் தோசை வித் மிளகாப்பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்.